கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தென்காசியில் பரப்புரை செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையான இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி தருவதாக கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் கழிந்த பின்னரும் கூட அதனை அறிவிக்காமல் இருப்பது வேதனை அளிப்பதாக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ ஆதங்கம் தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்வரும் தேர்தலில் மக்களிடம் எப்படி போய் வாக்கு கேட்க முடியும் எனவும் வேதனையை கொட்டியுள்ளார். சட்டசபையில் செல்லும் பொழுது இந்த இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நீங்கள் வாக்கு சேகரிக்கும் பொழுது இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம் என்று ஆலமரத்தில் வைத்து நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த காரணத்தால் நாங்களெல்லாம் வெற்றி பெற்றோம். அந்த வெற்றியை கொண்டு நாங்கள் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது மக்கள் எல்லாம் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னதை செய்கிறவர், சொன்னதை உடனடியாக செய்யக்கூடிய தமிழக முதல்வர், அந்த முதல்வர் இந்த செயலை இப்பொழுது நமக்கு காலம் எப்பொழுது வெட்டி தருவார் என்று கேட்கும் பொழுது நம்மளுக்கு 2 வருடம் நிதி பற்றாக்குறை இருந்தது. அந்த நிதி பற்றாக்குறையெல்லாம் முடித்து அதற்கு பிறகு ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக இதை வெட்டி தருவதாக அதிகாரிகள் எல்லாம் உங்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இது சீர் செய்யப்படும் என்பதை எல்லாம் எனக்கு அறிவித்தார்கள். ஆனால் இந்த தடவை தென்காசி வருகிறார், இதை அறிவிக்கப் போகிறார் என்ற உற்சாகத்தோடு இருக்கும் பொழுது தென்காசி 29ஆம் தேதி வந்த 1020 கோடிக்கு நிதிகளை அறிவித்தார். அந்த நலத்திட்டங்களை செய்தார். இந்த நலத்திட்டங்கள் செய்து முடித்துவிட்டு 10 கோரிக்கைகளை நான் உங்களுக்கு அறிவிக்கப் போகிறேன் என்று சொல்லி அறிவித்தார். அந்த 10 கோரிக்கையிலே ஏற்கனவே எங்களிடம் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 10 கோரிக்கைகள் கலெக்டரால் சீர் செய்யப்பட்ட கோரிக்கைகளை உங்களுக்கு செய்து கொடுப்போம் என்று முதலே சட்டமன்றத்தில் கூறியிருந்தார். நாங்களெல்லாம் இதை தெளிவாக எடுத்து சட்டமன்றத்திற்கு சீர் செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு 10 கோரிக்கை. இந்த இரட்டைக்குளம் கால்வாய் திட்டமும் செம்பக கால்வாய் ஓடை திட்டமும் தான். இந்த திட்டங்களை நிறைவேற்ற இப்பொழுது அறிவிப்பார் முதலமைச்சர் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். 10 கோரிக்கையில் அவர் அறிவித்த பொழுது எங்களுக்கு இந்த திட்டங்கள் இல்லாது மன வருத்தத்தை அளித்தது. இதை பேசிவிட்டு சென்ற பிறகு இருக்கின்ற நான் சொன்ன விவசாயிகள் அத்தனை பேர்களும் என்னை வந்து ஏசவும் பேசவும் இந்த மாதிரி பொய் சொல்லிவிட்டீரே, நீங்களெல்லாம் இப்படி கூட்டு சேர்ந்து எங்களை கெடுத்து விட்டீர்கள் என்று திட்டினார்கள். அது எங்களுக்கு மன வருத்தமாக இருந்த காரணத்தால் தான் நான் இதை இப்பொழுது இந்த டிவியிலே பேசுகிறேன். இதை செய்து தரா பட்சத்தில் அந்த சைடெல்லாம் போய் நான் திமுக கூட்டணியிலே இன்னும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கின்றது. நம்பிக்கை இருந்தாலும் அந்த சைடுகளுக்கு போய் ஓட்டு கேட்க போவதற்கு மனதில் பயம் இருக்கின்றது. அந்த அளவுக்கான மோசமான நிலை இருக்கின்றது. அந்த நிலையை மாற்ற வேண்டுமானால் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தையும் செம்பக கால்வாய் திட்டத்தையும் அறிவிக்க வேண்டும்.